சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3 ஸ்பூன் பச்சைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாருங்க, இது போல் இருந்தால் போதும். நான் பூவை வந்து நல்லா 5-6 தடவை அலசி அப்படியே மேலாக எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, பூவை சேர்த்துக்கலாம். அப்படியே சும்மாவே நம்ம வதக்கிக்கலாம், தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை விட சூப்பராக இருக்கும். 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம்.